இது கூட இன்னொரு 3 இருக்குது, அது சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தீன். அது என்ன 3வது 4வது சமூகவியல். அதாவது சொசைட்டி அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இது சமூகவியல். அடுத்தது என்ன, பொருளியல். பொருளாதார சட்டம், பொருளாதார நிர்வாகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், கேபிட்டலிசமாக இருக்கணுமா கம்யூனிசமாக இருக்கணுமா, அதோடைய கொள்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும். இது 6வது அரசியல். ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும், குற்றவியல் எப்படி இருக்கணும், யாருக்கு ஓட்டுரிமை இருக்குது, யாருக்கு பதவிகளில் உட்காரக்கூடிய அதிகாரம் இருக்குது, இது எல்லாமே புரியுதா. 3+3 வணக்க வழிபாடு, சடங்குகள், நம்பிக்கைகள், இது 3 மட்டும் நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் மதம். அது கூட சேர்ந்து சமூகவியல், பொருளியல், அரசியல், இந்த 6 விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தீனு. அப்போ இந்த 6 விஷயத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம், இந்த 6ம் சேர்ந்து தாங்க தீனுன்னு சொல்கிறோம். அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, வேடிக்கையாக எடுத்துக்கிறாங்க. தீனு விஷயத்தில் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த 3 விஷயங்களில் தான் மறுமையில் விசாரணை நடக்கும், மற்ற 3 விஷயத்தில் நடக்காதுங்கிறாங்க. ஆனால் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த 6ஐயும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் தீனுன்னு புரிய வச்சுட்டு போனாங்க. புரியுதா.